ஹலோ 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 வணக்கம் அனைவருக்கும் கைஸ். காலையில் வர வேண்டிய லைவ் இது சரியா. ஸோ ஈவினிங் தான் உங்களுக்கு வந்திருக்கும். அது காரணம் என்னன்னா, அந்த தூத்துக்குடி மலையில் கொஞ்சம் சிக்கல்கள் நடக்குது. கரண்ட் கட் ஆகுது, வருது போகுது. ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும், கரண்ட் ஸ்டேபிள் ஆகட்டும், நம்ம லைவ் போயிடுவோம். அது வரைக்கும் நான் கொஞ்சம் ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். நீங்கள் புரியுது, எடிட்டோரியல் கேட்குறீங்க, எடிட்டோரியல் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் எரரை சைட் பை சைடு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் சரியா. ஸோ இது வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்கான ஆஃபர். சிடபிள்யூசி எல்லா பேக்கேஜையும் உங்களுக்கு 35% ஆஃப் தராங்கங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் போட்ட கிடையாது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டான டைம் சரியா. ஸோ 50 கொஷின் சரன்னு போக போகிறோம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. சென்டென்ஸை பிரிக்க போகிறோம், சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு பார்க்க போகிறோம், அதில் எரர் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையும் ப்ரிப்போசிஷன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், கன்ஜங்ஷன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அப்புறம் இன்ஃபினிட்டிவ்ஸு, இன்வர்ஷன், காசட்டிவ் வேர்ப்ஸு, ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்லையுமே 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அது தெளிவாக கிளியராக நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கு. கிளாஸ் குட்டியாக தான் இருக்கும், கிளாஸு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், ஸோ அது வேண்டாம். செகண்ட் கொஸ்டின் வரும். இது ஃபுல்லாகவே கிராமருங்க சரியா. ப்ராக்டிஸ், கிராமர் ப்ராக்டிஸ். ஃப்ளட் சிச்சுவேஷன், ஃப்ளட் அட்ஜெக்டிவ், சிச்சுவேஷன் நவுன். இன் ப்ரிப்போர்ஷன், ஈஸ்டர்ன்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஈஸ்டர்ன் ரீஜன், ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். கண்ட்ரி உடைய, ஈஸ்டர்ன் ரீஜன்ல இது உடைய. ஃப்ளட் சிச்சுவேஷன், ஸோ சிச்சுவேஷன் தான் சப்ஜெக்ட், அப்போ ரிமைன் கிடையாது, ரிமைன்ஸ். ரிமைன்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும், ரிமைன்ஸ் என்னதுன்னா ஸ்டேட் வேர்ப். ரிமைன்ஸ் என்ன பண்ணால் ஸ்டேட்டை காமிக்கும், பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். இது ரிமைன்ஸு ஸ்டேட் வேர்பு, பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுது. அப்போ எது கிரிம்மா இருக்கு? கண்ட்ரி கிரிம்மா இல்லை, ஈஸ்டர்ன் ரீஜன் கிரிம்மா இல்லை, ஃப்ளட் சிச்சுவேஷன் தான் கிரிம்மா இருக்கு. புரிஞ்சுதா? ஃப்ளட் சிச்சுவேஷன் தான் கிரிம்மா இருக்கு. அப்போ ரிமைன் கிடையாது, ரிமைன்ஸ். ஏன்னா சிச்சுவேஷன் சிங்குலர், ஸோ ரிமைன்ஸ். அடுத்தது, ஹவு மெனி டஸ் த கிரிக்கெட் பேட் காஸ்ட்? பாருங்க, ஹவு மெனி டஸ் த கிரிக்கெட் பேட் காஸ்ட். டஸ்ஸுக்கு பின்னாடி V1 வரணும், வந்துருக்கு. டஸ்ஸு V1 சரியா. கிரிக்கெட் பேட் சப்ஜெக்ட், கிரிக்கெட் பேட் சப்ஜெக்ட், கிரிக்கெட் பேட் சப்ஜெக்ட், டஸ் காஸ்ட்ங்கிறது வேர்ப். சரி, இப்போ எரர் எங்க இருக்கு? எரர் எங்க இருக்கு? எரர் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. ஹவு மெனி கிடையாது, ஹவு மச். ஹவு மச், ஹவு மச், ஹவு மச் சரிங்களா. ஹவு மெனி கிடையாது, ஹவு மச். எவ்வளவு, எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை ஹவு மச்ன்னு கேட்போம். ஏன் ஹவு மச்ன்னு கேட்போம் அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் மணில நம்ம சொல்லுவோம். மணிங்கிறது மெட்டீரியல் நவுனுங்க. மணிக்கு ப்ளூரல் கிடையாது, ருப்பீஸுக்கு ப்ளூரல் இருக்கு. ருப்பீஸை பத்தி பேசுற. ருப்பீஸ்ங்கிறது ஒரு கரன்சி, பைசாங்கிறது ஒரு கரன்சி, யூரோஸ்ங்கிறது ஒரு கரன்சி. நாம இங்க கரன்சி பத்தி பேசல, டோட்டலா ஜென்ரலா மணி பத்தி பேசுறோம். ஏன்னா எவ்வளவு கிரிக்கெட் பேட்டுடைய விலை எவ்வளவுங்கிறது மணியில பதில் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல வரக்கூடியது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? எவ்வளவு மணி, எவ்வளவு மணி, ஹவு மச் மணி டஸ் த கிரிக்கெட் பேட் காஸ்ட். நம்மளால என்ன நினைச்சுப்பாங்க, ஹவு மெனி ருபீஸ் தானே வரணும் அப்படின்னு பேசக்கூடாது. ருபீஸ் வேற, மணி வேற. மணிங்கிறது தான் டோட்டல் ஜென்ரலான நவுனு, ஸோ அது மெட்டீரியல் நவுன். மணிங்கிறது என்னது? மெட்டீரியல் நவுன். அதனால நம்ம இங்க என்ன போடுவோம்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு மச்சு போடுவோம். மணிங்கிறது மெட்டீரியல் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், ஸோ மச்சு போட்டுருவோம் சரியா. ரைட், அப்போ ஹவு மச் மணி. அடுத்தது, தேர் வாஸ் மெனி பீப்புள். தேர் வந்துச்சுன்னா வேர்புக்கு பின்னாடி தான் சப்ஜெக்ட். மெனி பீப்புள் கரெக்ட். இப்போ வாஸ் கிடையாது, வேர். வேர் சரியா. வேர். டைம் பீயிங்காக ஃபுல் சென்டென்ஸ் நான் ஸ்பிட் பண்ணலை, முக்கியமானதை மட்டும்தான் ஸ்பிட் பண்ணுறேன். மச் வில்லேஜஸ் கிடையாது, மெனி வில்லேஜஸ். மெனிங்கிறது கவுண்டபிள், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மணிக்கு மச்சு போடுறோம். ஏன் மச்சு போடுறோம்னா மணி ஆக்சுவலாக அன்கவுண்டபிள் நவுன், மெட்டீரியல் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். மெனி வில்லேஜஸ் attended the feast hosted. இது என்னது? ஹோஸ்ட் பண்ணிச்சு. ஃபீஸ்ட் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. V3 as adjective.
active. சரியா? feast host பண்ணப்பட்டுச்சு. அடுத்தது playing is one of the things that small children really love. Playing in proportion, part proportion object. பார்க்கக்குள்ள விளையாடுறது. playingங்கிறது தான் subject, is verb, correct. one of the thing கிடையாது, one of the things. one of the things. one of the பின்னாடி the of, one of the இந்த இருக்குல்ல, the of வந்து selection. the of selection meaningல வரும்போது பின்னாடி plural noun தான் வரும். இந்த of possession. இது உடையங்கிற மீனிங். உடைய எங்க உடையவங்க, கண்ட்ரி உடைய ஈஸ்டர்ன் ரீஜன். அந்த ஆஃப் உடைய, அந்த ஆஃப் பத்தி பேசலாம். இந்த ஆஃப் செலக்ஷன். ஆஃப் செலக்ஷன் அப்படின்னா ஆஃப்க்கு பின்னாடி ப்ளூரல் தான் வரும். சரியா? அடுத்தது அக்கார்டிங் டு த ரீசன்ட் சர்வே அரவுண்ட் 60%. அரவுண்ட்னா அப்ராக்சிமேட்லி 60%. 60% ஆஃப் த சில்ட்ரன் below preposition age proportional object 5 வயசுடைய குழந்தைங்க, 5 வயதுடைய குழந்தைகள், 5 வயதுடைய 60% குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. ரைட். திரும்பியும் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஏஜ் ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட் அரௌண்ட் 60% ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது அப்ராக்சிமேட்லி 60% ஆஃப் சில்ட்ரன். இது ஒருத்தங்கடா இல்லை நிறைய பேரா? சில்ட்ரன் இருக்காங்க, 60% ஆஃப் சில்ட்ரன். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மெனி ஆஃப் த சில்ட்ரன் எடுத்துக்கலாம். கரெக்டா? நிறைய பேர் குழந்தைங்கள, நிறைய பேர். மெனி ஆஃப் த சில்ட்ரன், மெனி ஆஃப் த சில்ட்ரன். அப்போ ஹேஸ் கிடையாது, ஹேவ். சரியா? ஹேஸ் கிடையாது, ஹேவ். கொஸ்டின் நம்பர் 8 கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின். சரியா? மை விசிட்டிங் டு மை ஃபேமிலி. மை விசிட்டிங் டு மை ஃபேமிலி சிக்கலா இருக்கு. என்னது இது? மை விசிட்டிங் டு மை ஃபேமிலியா? பாருங்களேன், விசிட். சரி, இந்த டாபிக் இப்ப நான் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு டைம் எடுத்துரும். நான் இப்படி வைக்கிறேன். சரியா? மை விசிட் டு மை ஃபேமிலி ஆர் ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன். இது சொல்லுங்க. My visit to my family are few and far between. இப்போ இந்த இடத்துல சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிடுங்க. few and far between என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப ரேர்னு அர்த்தம். ரொம்ப ரேர் அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸை புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஒரு தடவை தான் விசிட் பண்ணுவேன்னா, மை விசிட் டு மை ஃபேமிலி ஆர் ரேர். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? few and far between ரேர்னு நான் மீனிங் சொல்லிட்டேன். நான் அதை பார்த்த உடனே, இந்த கொஸ்டினை பார்த்த உடனே என்ன பண்ணுவேன்? இந்த ஆரை இஸ்ன்னு மாற்றுவேன். இந்த ஆரை இஸ்ன்னு மாற்றுவேன். பட் அது ஆன்சர் கிடையாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதை மாற்றணும். மை விசிட் கிடையாது, மை விசிட்ஸ்ன்னு மாற்றணும். ஏன்டா இப்படி விளையாடுறீங்க, வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்களேடான்னா அது ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஏன் இங்க இஸ் போடுறோம், ஏன் இங்க இஸ் போடலை, ஏன் விசிட்ஸா மாத்துறோம் அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கிறோம். சரியா? என் ஃபேமிலியை ஒரு தடவை நான் விசிட் பண்றது ரேர் அப்படி சொல்றேன்னா, இல்லை நான் வந்துட்டு என் ஃபேமிலியை நிறையா மல்டிபிள் டைம்ஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த விசிட் பண்ற டைம் ரேர் அப்படி சொல்றேன்னா, ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன்னா இன்னைக்கு விசிட் பண்ணேன்னா இன்னொரு 4 மாசம் கழிச்சு தான் விசிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு. அப்போ கேப் நிறைய விடுவேன். அதான் ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன், நிறைய கேப் விடுவேன் அப்படின்னு தான் சொல்றேன். அப்போ நான் ஒரு விசிட்டை பத்தி பேசலை. ஃபேமிலியை நான் விசிட் பண்றது ரேர் அப்படின்னு நான் சொல்லும்போது, இன்னைக்கு விசிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கேப்புக்கு அப்புறம் விசிட் பண்ணுவேன், அப்புறம் இன்னும் பெரிய கேப்புக்கு அப்புறம் விசிட் பண்ணுவேன். அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த இடத்துல தான் விசிட்ஸ்ன்னு மாத்தும். ஏன் இங்க மட்டும் இப்படி மாத்துறீங்க? இதெல்லாம் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சென்டென்ஸோட மீனிங் தான். சரியா? ஸோ மை விசிட்ஸ் டு மை ஃபேமிலி ஆர் ரேர் அப்படின்னா கரெக்ட். மை விசிட் டு மை ஃபேமிலி கிடையாது, மை விசிட்ஸ் டு மை ஃபேமிலி. சரியா? மை விசிட்ஸ் டு மை ஃபேமிலி. நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஐ விசிட்டட் டு மை ஃபேமிலி கரெக்டா? ஐ விசிட்டட் மை ஃபேமிலி கரெக்ட்? கீழே கமெண்ட் பண்ணுங்க, எது கரெக்ட்னு கமெண்ட் பண்ணிட்டு ஏன் கரெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ விசிட்டட்
டு மை ஃபேமிலி இல்ல ஐ விசிட்டட் மை ஃபேமிலி. ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? மேல இருக்கிற கொஸ்டின் 8th கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கணும். ஒரு விசிட்டை பத்தி பேசுறோம், நம்ம நிறைய தடவை விசிட் பண்றோம், அதனாலதான் நான் விசிட் பண்றது ரேர்னு சொல்றோம். ஸோ ஒத்த விசிட் கிடையாது, நிறைய விசிட்ஸ். அப்போ மை விசிட்ஸ் டு மை ஃபேமிலி ஆர் few and far between. Some people singular கிடையாது, plural are always talking about themselves. Outside the cinema hall, outside preposition, cinema hall prepositional object. there வந்துச்சுனாலே அது சப்ஜெக்ட், தேர்னா டம்மி சப்ஜெக்ட். சரியா? தேர்ங்கிறது டம்மி சப்ஜெக்ட், வேர்புக்கு பின்னாடி தான் ஒரிஜினல் சப்ஜெக்ட் இருக்கும். சரியா? தேருக்கு பின்னாடி தான் ஒரிஜினல் சப்ஜெக்ட் இருக்கும். தேர் வாஸ் a queue, ஒரு கியூ இருக்குன்னு சேர்த்துக்கணும். a queue கொஸ்டின்ல சேர்த்துக்கிறேன். தேர் வாஸ் a queue of people waiting to see the movie. இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் எது? கியூ தான் சப்ஜெக்ட். கியூங்கிறது கலெக்டிவ் நவுன், ஒரு கியூ நிக்குது, மொத்தமா நிக்குது. கரெக்டா? பீப்புள் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். சினிமா ஹால் இங்க சப்ஜெக்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சினிமா ஹால் சப்ஜெக்ட் கிடையாது. சரியா? சினிமா ஹால் சப்ஜெக்ட் கிடையாது. சினிமா ஹால் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட், கியூ தான் சப்ஜெக்ட், அதனால வாஸ். இன்னொரு கொஸ்டின் எழுதுறேன். அவுட் சைடு த ஹோட்டல் there were one outside the hotel there was two people waiting. Outside the hotel there was two people waiting. There was கிடையாது, there was. இப்போ டூ பீப்புள் தான் சப்ஜெக்ட், வாஸ் கிடையாது, வேர். சரியா? டூ பீப்புள் தான் சப்ஜெக்ட். ஹோட்டல்ங்கிறது ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். ஹோட்டல் சப்ஜெக்ட் நினைச்சு வாஸ் போட்டக்கூடாது. எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டாக கண்டுபிடிக்கணும், சம்மந்தம் இல்லாம எடுக்கக்கூடாது. இங்க பாருங்க, இங்க விசிட் தான் சப்ஜெக்ட், ஃபேமிலி ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். சரி, அதெல்லாம் பேசிக்ஸை சொல்லி கொடுத்துட்டேன். பட் அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணோம். The essay is divided into 5 paragraphs and each of these has 5 sentences. every கிடையாது, ஈச்சுக்கு எவ்ரிக்கு டிஃபரன்ஸ் என்னது? ஈச்சுங்கிறது each boy, each girl, each of the boys இப்படி யூஸ் பண்ணலாம். பேசிக்கா ஈச்சுங்கிறத ப்ரோனவுனா, each of the boysனா each ஒரு ப்ரோனவுன், each boyனா each ஒரு அட்ஜெக்ட். ஈச்சுங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணலாம்? ப்ரோனவுனா யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஈச்சுங்கிற வார்த்தையை ப்ரோனவுனாவும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த எவ்ரிங்கிற வார்த்தை இருக்குல்ல, எவ்ரி பாய், எவ்ரிங்கிற வார்த்தையை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம், பட் எவ்ரி ஆஃப் த பாய்ஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ப்ரோனவுனாக யூஸ் பண்ண நைபேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஈச் பாய், ஈச் ஆஃப் த பாய்ஸ் ரெண்டுமே கரெக்ட். ஏன் கரெக்ட், எப்படி கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஈச் பாய்னா ஈச் அட்ஜெக்டிவ், ஈச் ஆஃப் த பாய்ஸ்ல ஈச் ப்ரோனவுன், எவ்ரி பாய்ல எவ்ரி அட்ஜெக்டிவ், எவ்ரி ஆஃப் த பாய்ஸ்ல எவ்ரி ப்ரோனவுன். ஆனா அந்த எவ்ரி ஆஃப் த பாய்ஸ்ல எவ்ரி ப்ரோனவுனா யூஸ் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ எவ்ரி ஆஃப் த பாய்ஸ் தப்பு. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? ஈச் ஆஃப் தீஸ் has 5 sentences. Right? First 50 question முடிக்கணும். The mother as well as preposition. Her children prepositional object. Mother was at this coffee is not available in any of the shops. எந்த கடைகள்லையுமே கிடையாது. இங்க பாருங்க, ஆஃப் செலக்ஷன். திஸ் காஃபி சப்ஜெக்ட் இஸ் கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த சிங்குலர் கரெக்டா இருக்கு. இஸ் நாட் அவைலபிள் இன் எனி ஆஃப் த ஷாப்ஸ். எனி ஆஃப் த ஷாப்ஸ் ஆஃப் செலக்ஷன் மீனிங்ல வந்திருக்கு. ஆஃப் செலக்ஷன் மீனிங்ல வந்தா பின்னாடி நவுன் ப்ளூரல்ல தான் வரணும். வந்திருக்கு. எல்லா கொஸ்டினையும் பாஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்?
பார்க்கணும். சரியா? பார்க்கணும், ஆன்சர் நீங்க போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், ரைட்டு அப்படின்னு செக் பண்ணணும். After a heated argument, after proportion, heated adjective, argument, proportional object. They went to போனாங்க, அவர்களுடைய, their அவர்களுடைய adjective, respective கரெக்டான, பிளேஸ் கிடையாது பிளேசஸ். ஏன்னா அவங்க உங்களுக்கு வேற வேற பிளேசஸ் இருக்கும். கரெக்டா? ஒரு பயங்கரமா சண்டை போடுறாங்க, சண்டைக்கு அப்புறம் அவங்க, ஸோ அவங்கன்ற வார்த்தை வந்துட்டு, அவங்க போறாங்க, எங்க போறாங்க, அவங்களுடைய பிளேஸ் அப்படின்ட்டு அந்த தே இருக்காங்க இல்லைங்க, தே தான் அங்கே தேரா மாறுது. கரெக்ட். அவர்களுடைய, ஸோ அவர்களுடைய ஒத்த பிளேஸா, அவர்கள்னாலே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், 4 கேர்ள்ஸ் மொத்தமா சேர்ந்து இல்லை 4 பாய்ஸ் மொத்தமா சேர்ந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சண்டை போட்டுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போனாங்கன்னு போது எல்லாரும் ஒரே இடத்துக்கா போவாங்க, அவங்க இடத்துக்கு போறாங்க, அதான் ரெஸ்பெக்டிவ். ஸோ உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போறீங்க, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போறாங்க, அதுதான் அந்த ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிற வேர்டு. ஸோ தேர் ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் கிடையாது பிளேசஸ். ஏன் பிளேசஸ்? புரிஞ்சுக்கிறணும், சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. சரியா? அது விராட் கோலி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். விராட் கோலி சப்ஜெக்ட் இஸ் கரெக்ட். ஒன் ஆஃப் தக்கு பின்னாடி ப்ளூரல் வரணும். வந்துட்டு ஐயோ தட் த வேர்ல்ட் ஹேஸ் சீன். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. வேர்ல்டு ஹேவ் சீன் கிடையாது, வேர்ல்டு ஹேஸ் சீன். விராட் கோலி சப்ஜெக்ட் இஸ் கரெக்ட். ஒன் ஆஃப் தக்கு பின்னாடி ப்ளூரல் வரணும், அதுவும் கரெக்ட். தட் வேர்ல்டு சிங்குலர், ஹேவ் சீன் கிடையாது, ஹேஸ் சீன். அடுத்தது a lot of money, a lot of, a variety of, a plenty of money, a good many, a great many. என்னத்தையும் எழுதுங்க. மணிங்கிறது தான் அன்கவுண்டபிள் ஆயிட்டானே, மணிங்கிறவன் தான் அன்கவுண்டபிள் ஆயிட்டானே. அப்போ வேர் ஸ்பெண்ட் கிடையாது, வாஸ் ஸ்பெண்ட். சரியா? கொஸ்டின் நம்பர் 17. The hockey match between, ரெண்டு தான் வரணும், இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட், ரைட். வாஸ் verb கரெக்ட். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்மளால பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பிட்வீன் வந்தா அண்ட் வரும் அப்படின்னு பாருங்க, பிட்வீன் வந்தா அண்ட் வரும் அப்படின்னு பாருங்க. இது எதுக்கு அப்படின்னா, பிட்வீன் என்ன எடுத்தோங்க, லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கும் லாஜிக்கலா யோசிச்சா. பிட்வீன் என்ன எடுத்தோம், ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல தான் பிட்வீன். இப்ப ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்ப அந்த ரெண்டு விஷயத்தை சேர்க்கறதுக்கு அண்ட் வேணும்ல, ரெண்டு விஷயத்துக்கு நடுவுலன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு நமக்கு அண்ட் வேணும் தானே. அப்போ அதை போட்டு ஏன் ஒரு ரூலா மாத்தணும்? பிட்வீன் சொல்லியாச்சு, ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுலன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை எழுதி ஆண்டு தானே எழுதுவாங்க. லாஜிக்கலா புரிஞ்சுக்கிடுங்க, இங்கிலீஷ் அழகா இருக்கும். 17th கொஸ்டின், நோ எரர். தப்பு இல்லை ராஜா. சரியா? தப்பு இல்லை. அடுத்தது மாடர்ன் மெடிசன்ஸ், ஹேஸ் கிடையாது, ஹேவ். சப்ஜெக்ட் இது verb. அடுத்தது டியூ டு த மார்க்ஸ். டியூ டுங்கிறது ப்ரிப்போசிஷன், ஸ்னோ ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், மார்க்ஸ் சப்ஜெக்ட், வாட்ச் கிடையாது, வேர். மார்க்ஸ் வேர் அன்ரெகக்னைசபிள். அடுத்தது எய்தர் வந்துட்டானுங்க, எய்தர் ஆர், நெய்தர் நாட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ரெண்டாவது இருக்கவங்க தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், இப்போ இவங்கள தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ஹேஸ். டீச்சர் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும். நாட் ஒன்லி த டீச்சர் பட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும். அப்போ ரெண்டாவது வரவங்க எய்தர் ஆருக்கு பின்னாடி வர்றவங்க, நெய்தர் நாருக்கு பின்னாடி வர்றவங்க, நாட் ஒன்லிக்கு அப்புறம் பட் பின்னாடி வர்றவங்க. ஸோ அந்த பின்னாடி வர்றவங்கள தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும். சரியா? ஸோ ரீமாவை மட்டும்தான் பார்க்கணும், ஹேஷை போட்டு முடிச்சிடும். ஜூரி, ஜூரிங்கிறது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன். ஜூரிங்கிறது என்னது, கலெக்டிவ் நவுன். இப்போ ஜூரி கலெக்டிவ் நவுன் அப்படின்னீங்கன்னா,
ஜூரியை நீங்க கலெக்டிவ் நவுன் அப்படின்ட்டீங்கன்னா சிங்குலர் போடணுமா ப்ளூரல் போடணும்? கலெக்டிவ் நவுனுக்கு சிங்குலரும் போடணும் ப்ளூரலும் போடணும். எப்போ சிங்குலர் போடணும் எப்போ ப்ளூரல் போடணும்? ஒரு கலெக்டிவ் நவுன் வந்துட்டு எப்போ சிங்குலர் போடுவீங்க எப்போ ப்ளூரல் போடுவீங்க? ஒரு கலெக்டிவ் நவுன் வந்தா எப்போ சிங்குலர் எப்போ ப்ளூரல்? எப்போ சிங்குலர் அப்படின்னா அவங்கலாம் ஒரே மனசா இருக்காங்க, இல்ல ஒன்னா டீமா இருக்காங்க, அவங்க முடிவு எடுத்திருக்காங்க ஜட்ஜஸ்லாம். அந்த ஜட்ஜஸ்ல ஒரு மனதா இருக்காங்கன்னா ஆறு கிடையாது இஸ். அங்க ஆறு கிடையாது இஸ். சரியா? ஒரே மனசா இருக்காங்கன்னு வந்துட்டாங்கன்னா இஸ். எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க, ஒன்னாதான் செயல்படுறாங்க, ஒன்னாதான் ஸ்டெப் எடுக்காங்க இஸ். இங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க, நாட்டுடைய ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்திருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா இருப்பாங்க ஆர். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து தனித்தனியா தானே வருவாங்க. முடிவெடுக்கிறது ஒண்ணா எடுக்கிறாங்க. அந்த சென்டென்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கலெக்டிவ்னு ஒன்று வந்துருச்சுனாலே சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறணும். சென்டென்ஸ்ல நமக்கு சிங்குலர் எப்போ வரும்? ஒன் மைண்டடா இருக்கும்போது சிங்குலர் வரும். ஒன் மைண்டடா இல்ல, ஒரே மனசா இல்ல, பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற இடத்துல இருந்து இருக்காங்கன்னா ப்ளூரல் வரும். சரியா? அடுத்தது ஒன் ஆஃப் த ப்ரப்போசல்ஸ் ரிசீவ்டு. இது V3S adjective. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது V3S adjective. இது ஃபைனைட் வேர்ப் கிடையாது. இதுக்கு நான் ஒரு தனி கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம டமால்லாம் வரிசையை பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது வரும். தனியாக கிளாஸ் போட்டிருக்கோம். இது ஃபைனைட் வேர்ப்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினே உங்களுக்கு கொலாப்ஸ். இது ஃபைனைட் வேர்ப் கிடையாது. ஒன் ஆஃப் த ப்ரப்போசல்ஸ் கரெக்ட். சீம் கிடையாது, சீம்ஸ். ப்ரப்போசல்ஸ், ப்ரப்போசல்ஸ், சாரி ப்ரப்போசல்ஸ் சப்ஜெக்ட் கிடையாது. மாத்திட்டேன் பார்த்தீங்களா? அதான என்னடா என்ன நடக்குது? ப்ரப்போசல்ஸ் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஒன்னு தான் சப்ஜெக்ட், சீம்ஸ். ரிசீவ்டு அப்படிங்கிறது V3S adjective. புரிஞ்சுச்சா? ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு, V3S adjective. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த கோல்டு டெபாசிட்ஸ். கோல்டு டெபாசிட்ஸ் இது கவுண்டபிள். ப்ளூரல் இருக்குல்ல, கவுண்டபிள். டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு. இங்க பாருங்க, ஃபைனைட் வேர்ப் நான் ஃபைனைட் வேர்ப் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கோல்டு டெபாசிட்ஸ் டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு. இங்கேயும் ப்ரப்போசல்ஸ் ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இது ஃபைனைட் வேர்ப் கிடையாது. ரிசீவ்டு V3S adjective. டிஸ்கவர்டு V3S adjective. டியூரிங் ப்ரப்போஷன் ஓல்ட் ரஷஸ் ப்ரப்போஷனல் ஆப்ஜெக்ட். மோஸ்ட் ஆஃப் த கோல்டு ரஷஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய கோல்டு ரஷஸ். மெனி ஆஃப் த கோல்டு, சாரி கோல்டு ரஷஸ்ங்க, மெனி ஆஃப் த கோல்டு டெபாசிட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கோல்டு டெபாசிட்ஸ் தான், மெனி ஆஃப் த கோல்டு டெபாசிட்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ நிறைய அப்படின்னு சொல்றாங்க, வாசு கிடையாது, வேர். நிறைய அப்படிங்கும்போது வேர். V3S adjective கண்டுபிடிக்கணுங்க. பக்கத்துல இருக்க நவுனை பாருங்க. கோல்டு டெபாசிட்ஸ் டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு. கோல்டு டெபாசிட்ஸ் டிஸ்கவர் பண்ணல, அது டிஸ்கவர் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ப்ரப்போசல்ஸ் ரிசீவ் பண்ணல, ரிசீவ் பண்ணப்பட்டது. புரிஞ்சுச்சா? அடுத்த குரூப் ஆஃப் பேர்ட்ஸ், ஒரு குரூப், சிங்குலர், மைக்ரேட்ஸ். அடுத்தது ஸ்கீம் has been implemented only in these. has been implemented passive voice. has க்கு பின்னாடி V3, be verb பின்னாடி V3. passive voice. ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு only in these. பார்ட் கிடையாது, பார்ட்ஸ். பார்ட்ஸ், இந்த பார்ட்ஸ். தீஸுக்கு பின்னாடி ப்ளூரல் தான் வரணும், தீஸ் பார்ட்ஸ். அடுத்து the sowing of summer crops such as rice, soybeans and corn have been lagging as a result. have been lagging the verb. சரியா? lagging ஆக இருக்கிறது. இது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கிடையாது. சோயிங்கிறது தான் சப்ஜெக்ட், ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். such as ப்ரிப்போஷன், ரைஸ் சோயாபீன்ஸ் அண்ட் கார்ன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், சோயிங் சப்ஜெக்ட். இப்போ have been கிடையாது, has been lacking. has been lacking. அடுத்தது நாட் ஒன்லி பட் ஆல்சோ. பின்னாடி இருக்கவங்கள தான் பார்க்கணும். பிரின்சிபல் ஒத்த ஆளு. இப்போ வார் கிடையாது, வேர் கிடையாது, வாஸ். வாஸ் லாஃபிங் அட் தி ஜோக் ஹி கிராக்ட். அடுத்தது while banks almost always, banks தான் சப்ஜெக்ட், ஆல்மோஸ்ட்ங்கிறது அட்வர்பு, ஆல்வேஸும் அட்வர்பு,
மீட். பாருங்க அடுத்தடுத்த வார்த்தை வரும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பேங்க்ஸ் மீட். மீட் வென், ஆல்வேஸ். அந்த ஆல்வேஸை பத்தி பேசுறதுக்கு இந்த ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. வென் ஆல்வேஸ், ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ். வென் ஆல்வேஸ், ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ரெண்டுமே அட்வர்ப். ஸோ பேங்க்ஸ் மீட். சரியா? பேங்க்ஸ் மீட். என்ன பண்ணிடுவேன் இந்த மாதிரி கிளாஸஸ்ல மெயின் அப்படியே ஒரு அழகா ஸ்லோ அப்படி போயிடுவேன். டைம் எடுத்துடும், அப்புறம் ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம தெளிவாக வச்சுக்கணும், டைமை கரெக்டாக வச்சுக்கணும். இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் ப்ளூரல் ஹேவ் ஷோ. ஏஏபி ஒத்த கட்சி. இஸ் செட். செட்டாக இருக்கிறது. இஸ் தான் வேர்பு. செட்டுங்கிறது V3S adjective. செட்டாக இருக்கிறது. செட்டாக இருக்கிறது. ரைட். These companies have been asked. இந்த கம்பெனிஸ் ப்ளூரல் கேட்கப்பட்டிருக்கு. கேட்கப்பட்டிருக்கு எதுக்கு? ஃபர்னிஷ் பண்ணுங்க உங்களுடைய ப்ளூரல் ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட். இங்க மட்டும் எதுக்கு சிங்குலர் போட்டிருக்கேன்? அவர்களுடைய போர்டு மெம்பர்ஸ். தங்களுடைய இல்லை, அவர்களுடைய போர்டு மெம்பர்ஸ். சரியா? அவர்களுடைய போர்டு மெம்பர்ஸ். ஸோ their போர்டு மெம்பர்ஸ். 30 கொஸ்டின். ஓகே, இன்னும் அழுத்திடலாம். ஓகே, ரைட். அப்போ இட்ஸ் கிடையாது, ஏன்னா தீஸ் கம்பெனிஸ்னு வருது. ஹாவ் பீன் ஆஸ்டு ப்ளூரல்லே டிராவல் ஆகுது. கம்பெனிஸ் கேட்கப்பட்டுச்சு அவர்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ். யாரை பத்தி? அவர்களுடைய போர்டு மெம்பர்ஸ். சரியா? ஸோ அதனுடைய போர்டு மெம்பர்ஸ் கிடையாது, அவர்களுடைய போர்டு மெம்பர்ஸ். ப்ரோனவுன் வரும்போது இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரியும். ப்ரோனவுன் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலுமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The scheme which will be launched during next 2 years require. இதா இருக்கா? சப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு வரக்கூடியது. ஸ்கீம் ரெக்வயர். நடுவில் இருக்கிறதுலாம் வேற. விச்ங்கிறது ஸ்கீம்னு சொல்றாங்க. ஸ்கீம் லான்ச் பண்ணப்படும் டியூரிங் ப்ரிப்போர்ஷன் நெக்ஸ்ட் 2 years. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ், 2 adjective, இயர்ஸ்ங்கிற ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட். விச்ங்கிறது ஸ்கீம். ஸ்கீமு லான்ச் பண்ணப்படும். ஸ்கீமு சப்ஜெக்ட், லான்ச் பண்ணப்படும். ரெக்வயர் கிடையாது, ரெக்வயர்ஸ். ஸ்கீம் சிங்குலர், ஸோ ரெக்வயர்ஸும் சிங்குலர். சப்ஜெக்ட் சிங்குலர், வேர்பும் சிங்குலர். ரெக்வயர்ஸ் சிங்குலர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் தட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் தெளிவாக இருக்கும். திஸ் ஸ்கீம் தான் சப்ஜெக்ட், ரெக்வயர்ஸ். நடுவில் இருக்குது வேற கிளாஸ், ப்ளூவில் இருக்குது வேற கிளாஸ். சரியா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். தட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா புக்ஸை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ தட் புக்ஸை ரெஃபர் பண்ணும்போது ப்ளூரல் இப்போ ஹேஸ் கிடையாது, ஹேவ். தட் ஹாவ் பீன் பப்ளிஷ்ட், பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. திஸ் சப்ஜெக்ட் இஸ் வேர்ப். ஒன் ஆஃப் தக்கு பின்னாடி ப்ளூரல். தட்டுங்கிறது புக்ஸை ரெஃபர் பண்ணுது. தட் ஹாவ் பீன் பப்ளிஷ்ட், பப்ளிஷ் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க. சரி. ஸோ தட் புக்ஸை ரெஃபர் பண்ணுது, ஹாவ் பீன் பப்ளிஷ்ட். நெய்தர் த ரிப்போர்ட்டர்ஸ் நார் த எடிட்டர். ரிப்போர்ட்டர்ஸ் இல்லை, ரிப்போர்ட்டர்ஸும் இல்லை, எடிட்டரும் இல்லை. எடிட்டர் தான் பார்க்கணும். ஸோ எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. பின்னாடி இருக்கிறது தான் பார்க்கணும். வேர் கிடையாது. வாஸ் சாட்டிஸ்ஃபைட். தேர் ஆர் மச் அட்வான்டேஜஸ் கிடையாது. கவுண்டபிள் நவுன் வரும்போது மெனி அட்வான்டேஜஸ். கொஸ்டின்ஸ் தான் ஈஸியான. டக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஏன் அடிக்கணும்? இதெல்லாம் மசில் மெமரி ப்ராக்டிஸ். பார்த்தோன்னே உங்களுக்கு வரணும். சப்ஜெக்டோ பார்த்தோன்னே புரியணும், தெரியணும், பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ். இது மசில் மெமரிக்காக. சரியா? இது வந்துட்டு ஆன்சர் போடுறது மேட்டர் கிடையாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் போடுறவங்க தான் மேட்ரு. ஆப்பிள் க்ரோவர்ஸ் ப்ரிப்போர்ஷன், ப்ரிப்போர்ஷன் ஆப்ஜெக்ட். சேஸ் கிடையாது, சே. தட் மறைஞ்சிருக்கு. தே யார் ரெஃபர் பண்ணுது? இந்த ஆப்பிள் க்ரோவர்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. பம்பர் கிராப் திஸ் இயர் டியூ டு ப்ரிப்போசிஷன். திரும்ப குட் அட்ஜெக்டிவ், வெதர் கண்டிஷன்ஸ், ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். டியூ டுங்கிறது ரீசனை சொல்றது, காரணம்னு சொல்றாங்க. நல்ல வெதர் கண்டிஷன்ஸ்னால பம்பர் கிராப்பு அவங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க. ரைட். ஐ எக்ஸ்பெக்ட் ஈச் ஸ்டூடெண்ட் தான் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஈச் பாய், ஈச் ஆஃப் த பாய்ஸ். ஈச் பாய், ஈச் ஆஃப் த பாய்ஸ். அதே மாதிரி எவ்ரி பாய் தான் எழுதணும். எவ்ரி பாய்ஸ் கிடையாது, எவ்ரி பாய்,
எவ்ரி ஆஃப் த பாய்ஸ் வராதுன்னு, எவ்ரி ப்ரோனவுனா யூஸ் பண்ண மாட்டார்கள். அடுத்து பேக் ஆஃப் ஃபுல்ஸ், ஒரு பேக் வாஸ் சேசிங், வாஸ் சேசிங், வேர் சேசிங் கிடையாது, வாஸ் சேசிங். லேக் ஆஃப் ரெக்வயர்டு, தேவைப்படுகிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், லேக்கு லீட்ஸ், லேக்கு தான் சப்ஜெக்ட் சிங்குலர், ஸோ லீடு கிடையாது லீட்ஸ். ஆஃப் ப்ரிப்போர்ஷன் ரெக்வயர்ட் அட்ஜெக்டிவ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் லீட்ஸ் போடுவாங்க. அடுத்தது இட் சிங்குலர் ஹேஸ் பீன், இட் ஹேஸ் பீன். சரிங்களா? மாடர்ன் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஹேஸ் broken, சிங்குலர்ல, ஸோ ஹேஸ் broken. The committee agreed that small businesses, இங்க பாருங்க கமிட்டி சப்ஜெக்ட் அக்ரீட் verb, ஸ்மால் பிசினஸஸ் அடுத்த கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் ஹேஸ் பீன் இல்ல ஹாவ் பீன் அட்வர்ஸ்லி அஃபெக்டட். அடுத்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட், ஒன் ஆஃப் த பின்னாடி ப்ளூரல் என்டர்பிரைசஸ். வேகமாக போடுறோம். ஏன் வேகமாக போடுறோம்? ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இந்நேரத்துக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னும் போடலை, வச்சிருக்கிறோம், போடுவோம். சரியா? அடுத்தது ஆல் ஆர் டீச்சர்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. டீச், டீச், ஆல் ஆர் டீச்சர்ஸ் டீச். பப்ளிக் ஸ்பீக்கிங் சப்ஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியர்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மை மதர் generally reads, plural reads. ஒன் ஆஃப் த பின்னாடி plural ஏன் போடுறோம்? ஆஃப் செலக்ஷன். ரைட்டா? ஓகே. The police arrested two young men, two adjective, young adjective, menங்கிறது object. Arrested whom? But ரெண்டு பேர் neither of them, வேர் கிடையாது வாஸ். நெய்தர் ஆஃப் த பாய்ஸ் இல்ல நெய்தர் ஆஃப் தெம், எய்தர் ஆஃப், ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த, இது எல்லாமே சிங்குலர். சிங்குலர் வேர்ப். சரியா? இந்த இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ப்ளூரல் நவுனு ப்ளூரல் நவுன் எழுதணும். நெய்தர் ஆஃப் த பாய்ஸ், either of the boys, either of them plural பாருங்க, one of the boys, each of the boys. ஆனா singular verb, ஏன்? இது ப்ரிப்போர்ஷன் ஆயிரும், இது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் ஆயிரும், இதுதான் சப்ஜெக்ட். ஸோ verb is singular. only 5 minutes is allowed. இங்க பாருங்க 5 நிமிஷங்கிறது தனித்தனி மினிட்ஸ் கிடையாது, ஒரு ஸ்பீக்கருக்கு கொடுக்கப்பட்ட டோட்டல் டைம். இந்த 5 நிமிஷத்தை தனித்தனியா நம்ம எடுக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைமு, டிஸ்டன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், இது மூணையுமே நம்ம மொத்தமாக எடுப்போம். 5 மைல் நான் நடந்த 5 மைல் ஒரு பெரிய தூரம் அப்படின்னா 5 miles இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். ஏன்னா 5 மைல் தனித்தனியாக எடுக்கலாம், மொத்தமாக எடுக்கும். சரியா? அதே மாதிரி தான் இங்கே 5 நிமிஷம் அலவுடுங்கும் போது 5 நிமிஷம் ப்ளூரல் கிடையாது, 5 minutesங்கிறது ப்ளூரல் கிடையாது, மொத்தமாக ஒரு ஸ்பீக்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம். இதில் நம்ம 5 நிமிஷத்தை ஒரு நிமிஷமாக நம்ம பிரிக்கலை, 5 நிமிஷத்தை மொத்தமாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால இஸ் அலவுட். சரியா? அது டிஸ்பைட் வார்னிங்ஸ். ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் டிரைவர் continued to speed and has been caught. ஏன் has been caught? இதுக்கு சப்ஜெக்ட் டிரைவர் தாங்க. has been caughtக்கு சப்ஜெக்ட்டுமே யார் தான்? டிரைவர் தான், அவனே தான், டிரைவர் தான். ஸோ டிரைவர் has been caught. ஓகே, ரைட். Many citizens are gravitating towards the nation's second largest state because it offers. It offer கிடையாது, it offers. சரியா? it singular, offers. Skeptics plural. ஸோ என்ன போட்டுருணும்? வரி போட்டுருணும். வரிஸ் கிடையாது, வரி. சரியா? ஸோ 50 கொஸ்டின்ஸை நம்ம 50 minutesல முடிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் ஆகுது. சரியா? இப்போ 35 minutesல முடிச்சிருக்கோம். இன்னும் நல்லா ஸ்லோவாக பார்த்துட்டோம்னா 50 minutes ஆயிருக்கும். சாட்டிஸ்ஃபைடாக ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்போம், இல்லை படித்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணியிருப்போம், மண்டையில் நல்லா பதிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் போடுறது? இது இன்வர்ஷன். செல்டம்ங்கிறது அட்வர்ப். சென்டென்ஸ் அட்வர்ப்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்வர்ஷன் வரும். இன்வர்ஷன் என்னது? வேர்ப் எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதுவானுங்க.
நேரா எழுதாம தலைகீழ எழுதுறது. சப்ஜெக்ட் எழுதிட்டு வேர்ப் எழுதாம வேர்ப் எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? இன்வர்ஷன். சரியா? ஸோ த டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் ஹேஸ் பீன் ஃபர்காட்டன் த வேர்ப். எப்படி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. செல்டம்ங்கிறது அட்வர்பா எழுதியிருக்காங்க. சென்டென்ஸ் அட்வர்ப்ல ஸ்டார்ட் ஆன இன்வர்ஷன் வரும். இன்வர்ஷன் என்னது? வேர்ப் எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதுறது தான் இன்வர்ஷன். இதா இருக்கு. வேர்ப் எழுதிட்டாங்க, வேர்ப் எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதுறாங்க, இன்வர்ஷன். இதுல டைப்ஸ் இருக்குது. நம்ம கிளாஸஸ் டீடைல்டா எடுத்திருக்கோம். ஹாஃப், ஃபுல் எல்லாமே எடுத்திருக்கோம். இது ஹாஃப் இன்வர்ஷன். ஸோ ஹெல்பிங் வேர்ப் மட்டும் முன்னாடி இருக்கு. ஹேஸ் பீன் ஃபர்காட்டன் த வேர்ப். இங்க பாருங்க. The discoveries of the world's greatest discoverers like Copernicus or Galileo have has seldom been forgotten. The discoveries has seldom been forgotten. இப்படிதான் வாசிக்கணும். The discoveries has seldom been forgotten. இப்போ பாருங்க, discoveries has seldom been forgotten கிடையாது. Discoveries plural have seldom been forgotten. புரிஞ்சுட்டாங்க? அண்டர்ஸ்டுட்? புரியுதா? ஸோ டிஸ்கவரிஸ் தான் சப்ஜெக்ட். செல்டம்ங்கிறது அட்வர்பு. சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பா நவுன் இல்லைன்னா ப்ரோனன் தான் வருவாங்க. எந்த நவுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு மேட்ரு. எந்த நவுன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு மேட்டரு. இதில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்திருக்கும். இது பேசிக்கான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதில் இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு அடிக்கிற மாதிரி தெரியணும். அதே மாதிரி மல்டிபிள் எரர்ஸ் வச்சாங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி வைப்பாங்க. நம்ம எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருப்போம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு எரர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் பிரிக்கணும், அதோடைய எரர் கண்டுபிடிக்கணும். அதுதான் மொதல் ஸ்டெப். ஸோ அதை ப்ராப்பரா நம்ம பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே கைஸ், கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கேட்ட கேள்விக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை, see you.